நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். ஒரு நேயர் நம்மக்கிட்ட ஒரு காணொளி பதிவிட சொல்லியிருந்தார். அதாவது அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு நிதியை அவங்களுடைய நாமினி எப்படி வாங்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் என்னென்ன இணைக்கணும் அதில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது நம்மக்கிட்ட வந்திருந்து நாம் அவங்கக்கிட்ட இருந்து செஞ்சு கொடுத்த அந்த மாடலை, அதாவது அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு நிதியை நாமினி என்னென்னலாம் கொடுக்கணும், என்னென்னலாம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்கோம். அதை ஒரு மேற்கோள் காமிச்சு இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இப்போது வருகின்ற இந்த புகைப்படத்தில் என்னுடன் இருக்கின்ற அந்த 2 நபர்களுக்கு அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு நிதியை பெற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போது அந்த பயனாளிகளுடைய புகைப்படத்தை காட்டுகிறோம், பாருங்கள். என்ன நேயர்களே, என்னுடன் இருக்கின்ற அந்த 2 சிறுவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் அந்த அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு நிதியை பெறுகின்ற நாமினி. அவங்க அவங்க தகப்பனார் சோளிங்கரை சேர்ந்தவர். அவர் பேர் சரவணன். அவங்க ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் மரணம் அடைஞ்சிட்டார். அவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அஞ்சலகத்துறையில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தார். அந்த கிட்டத்தட்ட அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்சூரன்ஸ் பணமாவது 2 லட்சம். அதுக்கு நாமினி அதாவது இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 அண்டர் செக்ஷன் 39 படி நாமினி சேர்க்கலாம். யார் இன்சூரன்ஸுதாரரோ அவங்க இறப்புக்கு பிறகு அந்த இன்சூரன்ஸை பெறுவது யாருன்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ்தாரர் 2 நாமினியை நியமனம் பண்ணலாம். அதில் அவருடைய மகன்கள் 2 மகன்களையே அவர் நாமினியாக நியமனம் பண்ணியிருந்தார். அந்த சரவணன் என்பவர் இறந்துடுறாரு. அவர் கட்டின அந்த அஞ்சலகத்துறையில் கட்டின அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு நிதி, அதுக்கு இவங்க அந்த 2 பசங்க தான் இந்த படத்தில் பார்த்தீங்க இல்லையா, அந்த 2 பசங்க தான் நாமினி. இப்போது இவங்க அப்பா இறந்ததுனால அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எப்படி வாங்குறதுன்னு தெரியல. எத்தனையோ பேர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. அரையும் குறையுமாக சொல்லி கொடுத்து வாங்க முடியாமல் ரொம்ப நாளாக அலைகழிச்சிருந்துருக்காங்க. தெரியாமல் அலைஞ்சு திரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளை கேள்விப்பட்டு முறையிட்டாங்க. அந்த பணத்தை வாங்குவதற்கான அந்த எப்படி முதல்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சரவணன் இன்சூரன்ஸ்தாரர் இறந்துட்டார் இல்லையா, அவருடைய முதல் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துருக்கார். விபத்தில் மரணம் இறந்துருக்கார். அதனால் காவல் நிலையத்தில் வழங்கப்படுகின்ற, அதாவது பதியப்படுகின்ற அந்த டெத்தை பதிவு செய்திருக்கிற முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வாங்கிக்கணும். அடுத்ததாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், டெத் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் வாங்கிக்கணும். அடுத்ததாக டெத் சர்டிஃபிகேட், யார் இன்சூரன்ஸ்தாரர், யார் அந்த விபத்தில் காலமானாரோ அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கணும். அடுத்தது வாரிசு, அந்த இறந்தவருக்கு எத்தனை பேர் வாரிசோ வருவாய்த்துறையில் வழங்குகின்ற அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கணும். அடுத்தது கிளைம் ஃபார்ம், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணிக்கலாம். அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 பிரிவு 39 படி நியமிக்கப்பட்ட அந்த 2 மகன்களுடைய பேன் கார்டு, அதில் செல்ஃப் அட்டஸ்டட் அவர் கையெழுத்து போட்டுக்கணும். ஆதார் கார்டு, அதுலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் இவங்களே அந்த 2 மகன்களே கையெழுத்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 2 நாமினிக்கும்
ஒவ்வொரு நாமினிக்கும் 2 சாட்சிகள் வேணும். அந்த சாட்சிகளுடைய ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டில் அந்த சாட்சிகளுடைய செல்ஃப் அட்டஸ்டட் கையெழுத்து போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நோட்ரி பப்ளிக் கிட்ட வந்து ரூபாய் 500 மதிப்புள்ள நம்ம இந்தியா நான் ஜுடிஷியல் அதான் பத்திரம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி இன்னாருடைய மகன்கள் தான் நாங்கள், இந்த இன்சூரன்ஸுக்கு வந்து கிளைம் பண்ணக்கூடிய நாமினி தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து ஒரு 500 ரூபா பத்திரத்தில் டைப் பண்ணி அதையும் நம்ம வந்து தட்டச்சு செய்து நோட்ரி பப்ளிக்கிட்ட வந்து நம்ம கையெழுத்து வாங்கி அதையும் சேர்த்து இந்த கிளைம் ஃபார்மோட, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்சூரன்ஸினுடைய ஒரிஜினல் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த இன்சூரன்ஸ் வந்து முதல்ல வந்து பதிவு செய்யும்போது அந்த இன்சூரன்ஸினுடைய அந்த பாண்டு பத்திரம் அதையும் வந்து ஒரிஜினல் அதையும் வந்து இணைச்சி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த இறந்தவர் அந்த பணம் செலுத்தி அந்த இன்சூரன்ஸ் பணம் செலுத்தி வந்திருந்த அந்த பாஸ் புத்தகத்தையும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த அந்த பாஸ் புத்தகத்தையும் அதில் வந்து இணைச்சி நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நாமினி, அதாவது அந்த இறந்தவருடைய மகன்கள் கிடைக்க வேண்டிய அந்த இன்சூரன்ஸினுடைய பணமானது அந்த நாமினியாக நியமிக்கப்பட்ட அந்த 2 மகன்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வழியை நாங்கள் வந்து சொல்லி கொடுத்தோம். அவங்களும் அதே மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த முதல்ல இருக்கிற அந்த இன்சூரன்ஸு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்தவருடைய டெத் சர்டிஃபிகேட், இறந்தவருடைய ஆதார் கார்டு, இறந்தவருக்கு இவங்க தான் வாரிசுன்னு சொல்லிட்டு வாரிசு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து அந்த டெத்து சர்டிஃபிகேட், எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதான் டெத் ரிப்போர்ட், இத்தனையும் நம்ம வந்து இணைச்சி தரும்பொழுது கண்டிப்பாக வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு நிதியை வந்து நம்ம வந்து பெறுவதற்கான வழி இதுதான். அதனால் ஒரு நேயர் கேட்டிருந்தார், இந்த காணொளி அவருக்காக தான் பதிவிடப்படுகிறது. இந்த காணொளி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தவர் வந்து கட்டிய அந்த அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு நிதியை அதற்கு நியமிக்கப்பட்ட நாமினி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும், அதில் யார் யார் வந்து செல்ஃபு அட்டஸ்டட் பண்ணணும், நோட்ரி பப்ளிக்கிட்ட பத்திரத்தில் என்னென்னலாம் எழுதி வாங்கணும், என்னென்னலாம் இணைக்கணும், அப்போ பத்திரம் அந்த 500 ரூபா பத்திரத்தை வாங்கி அந்த நோட்ரி பப்ளிக் கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மேட்ரை எழுதுறதுக்கு நான் சொன்ன அந்த சொன்ன அந்த ஆவணங்கள்லாம் தேவைப்படுது. அந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நோட்ரி பப்ளிக்கிட்ட நீங்கள் சென்று கொடுக்கும்பொழுது கூட அவங்களே கூட தட்டச் பண்ணி செய்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் எந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து எந்த கிளை அஞ்சலகத்தில் நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அந்த இன்சூரன்ஸ் வந்து பதிவு செஞ்சுருந்தீங்களோ அந்த பணத்தை வந்து நாமினி கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் இந்த காணொளியில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதனால் நேயர்களே, உங்கள் பகுதியில் உங்கள் நகரில் உங்கள் உறவுக்காரர்கள் யாராவது இதுபோல் அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு நிதியை பெறுவதற்கான வழி தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த தகவலை அவங்களுக்கு பாஸ் பண்ணுங்கள். இது கடமை, அதாவது நம்மளுடைய கடமைகளில் இதுவும் ஒன்று. நன்றி, வணக்கம்.